ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆண்ட்ராய்டு யூஸராக தான் இருப்பீங்க. ஸோ இதுலேயுமே சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் நான் ஆண்ட்ராய்டில் ஓஎஸ் மாற்றிருக்கேன், வேற ஓஎஸ் போட்டேன், இல்லை நான் ஆண்ட்ராய்டில் கஸ்டம் ரூம் போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டம் ரூம்னா என்ன, இந்த ஆண்ட்ராய்டில் ஓஎஸ் மாற்றிட்டேன், வேற ஓஎஸ் போட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு, இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பேசிக்காக, அதாவது உங்களுக்கு புரியுற விதத்தில், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் இதை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு புரியுற விதத்தில் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை அரைகுறையாக பார்த்துட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி யாருமே ஜம்ப் பண்ணி போயிடாதீங்க. நீங்கள் உங்கள் டிவைஸை தான் கண்டிப்பாக பிரேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்குமே பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தாலுமே உங்களுக்குமே உங்களோட ஓன் ரிசர்ச் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் டாப்பிக்காக இந்த கஸ்டம் ரூம் அப்படின்னா என்ன, ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல நாம இந்த என்னென்ன ஓஎஸ் டைப் இருக்குன்றத பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கூகுள் தான் ஆண்ட்ராய்டை டெவலப் பண்ணி அவங்க தான் ஓப்பன் சோர்ஸாக எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸாக போடுற அதை தான் ஏஓஎஸ்பின்னு சொல்லுவாங்க, ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆண்ட்ராய்டுமே வரும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டாக் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஓஎஸ்பிங்கிறது கூகுள் ரிலீஸ் பண்ணுற அந்த பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் ரூம்ங்கிறது இப்போ எங்கிட்ட ஜியோமி டிவைஸ் இருக்கு, அதில் எம்ஐயூஐ இல்லைன்னா ஹைப்பர் ஓஎஸ் இருக்கும். இதுவே சாம்சங் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் யூஐ இருக்கும். இதுவே இப்போ நீங்கள் ஓப்போ ரியல்மி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கலர் ஓஎஸ் இருக்கும். இதுவே நீங்கள் விவோ இல்லைன்னா ஐக்யூ எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபண்டச் ஓஎஸ் இல்லைன்னா ஒரிஜின் ஓஎஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாக் ரூம்னு சொல்லுவாங்க. அதாவது மேனுஃபேக்சரர்ஸே ரெடி பண்ணி கொடுக்கறது தான் ஸ்டாக் ரூம். ஸோ இந்த ஸ்டாக் ரூமுக்குமே ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது ஒரு அடித்தளம், ஃபில்லர்னுங்கிறது ஏஓஎஸ்பி தான், அதாவது கூகுள் ரிலீஸ் பண்ணது தான். ஸோ அதுக்கு மேலே இவங்க அவங்களோட ஓன் கஸ்டம் ஒரு ஸ்கின்னை டெவலப் பண்ணுவாங்க. ஸ்கின்னு தான் சொல்ல முடியும், இல்லைன்னா ஒரு தீம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அது மேலே எக்ஸ்ட்ராவா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்குன்னே சொல்ற மாதிரி எங்களோட ஓன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதான் ஸ்டாக் ரூம். ஸோ அதை மேனுஃபேக்சர்ஸே கொடுக்கறதுனால அதை ஸ்டாக் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம், ஏஓஎஸ்பிங்கிறது கூகுள் ரிலீஸ் பண்ணுறது, அதை கூகுள் பியூரா யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட பிக்சல் டிவைஸ்ல எல்லாமே. ஸோ அதுலேயுமே அவங்க சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறமா ஸ்டாக் ரூம் நம்ம மேனுஃபேக்சர்ஸ் நம்ம ஃபோன் கூடவே கொடுக்குறது. ஸோ இதை தாண்டி தான் கஸ்டம் ரூம் அப்படின்னு வரும். இந்த கஸ்டம் ரூம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கூகுளுமே இல்லாம நம்ம பிராண்டுமே இல்லாம இன்னொரு பர்சன் அவங்க இந்த ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த யூஎஸ்பி சோர்ஸை எடுத்து அந்த ரூமை எடுத்து அவங்க அதுக்கு மேல பில்ட் பண்றது தான் கஸ்டம் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே ரொம்ப பேர் போன ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. சிஆல்ட்ராய்டு, லீனேஜ் ஓஎஸ், அப்புறமா ஓல்டு, அதாவது இப்போ கிடையாது, ஓல்டு ஜென்ரேஷன் எல்லாமே சைனோஜன் மோடுன்னு இருந்துச்சு. அதுதான் இந்த கஸ்டம் ரூம்ஸுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்தது. அந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ஃப்ரீடம் அது எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ அந்த சைனோஜன் மோட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் டெவலப் பண்றது செப்பரேட்டா இருக்க டெவலப்பர்ஸ் தான். அவங்க இதுக்கு காசெல்லாம் வாங்குறது இல்லை, அவங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்ல ஃப்ரீயா தான் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு யாராவது டொனேஷன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது ப்ராஃபிட் வரும். மற்றபடி அவங்க கம்ப்ளீட்டா இதை ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கஸ்டம் ரூம். ஸோ இதை தாண்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இதை தாண்டியுமே இருக்கு. போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ட்னா என்னன்னா, உங்களுக்கு நான் லைவா எக்ஸாம்பிளே காட்டுறேன் இப்போ, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க டிவைஸ், ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜியோமியோட எம்ஐ 11X டிவைஸ், ஓகேவா? நான் இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் எடுத்து இதோ செட்டிங்ஸ் போகிறேன். இங்கே செட்டிங்ஸ் யூஐ பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஓகேவா? நார்மலான ஹைப்பர் ஓஎஸ் எம்ஐ மாதிரி இருக்காது. நான் இதில் எபோட் டிவைஸில் போனேன்னா ஓப்போ எம்ஐ 11X கலர் ஓஎஸ்ன்னு இருக்கும். இங்கே டச் பண்ணேன்னா கலர் ஓஎஸ் 15 ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டிவைஸஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போக்கோ, எம்ஐ, ஜியோமி இதில் எல்லாமே எம்ஐயூஐ இல்லைன்னா ஹைப்பர் ஓஎஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி என்னோட டிவைஸில் கலர் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு? ஸோ இதைத்தான் போர்ட் ரூம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிவைஸ்ல இருந்து அந்த ஓஎஸ் எடுத்து இன்னொரு டிவைஸுக்கு கம்பேட்டபிள் ஆகிற மாதிரி அதோட அண்டர்சூட், அதோட ஃபவுண்டேஷன்ல, பில்லர்ல எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி அதோட டிரைவர்ஸ் இதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் கொடுத்து இன்னொரு மேனுஃபேக்சர் டிவைஸ்ல போடுறது தான் போர்ட் ரூம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ OnePlusல ஒரு ஓஎஸ் இருக்கு, அதை அப்படியே தூக்கி என்னோட டிவைஸ்ல சப்போர்ட் ஆகிற மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி என்னோட போக்கோ டிவைஸ்ல போட்டேன்னா அதுதான் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம இப்போ இங்க ஏஓஎஸ்பி பத்தி பார்த்தோம். ஏஓஎஸ்பினா ரூம்னா என்ன, அதுக்கப்புறமா ஸ்டாக் ரூம் என்னன்னு பார்த்தோம், போர்ட் ரூம் என்னன்னு கூட பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கஸ்டம் ஓஎஸ், போர்ட் ஓஎஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கஸ்டம் ரூம்ல என்னென்ன டைப் இருக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த கஸ்டம் ரூமை நான் எதுக்கு போடணும், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையவே பெனிஃபிட் இருக்கு. இப்போ நான் ஒரு கஸ்டம் ரூம் போட்டேன்னா என்னால் ஆண்ட்ராய்டில் அப் டு டேட்டாக இருக்க முடியும்.
ஸோ என்னோட Xiaomi டிவைஸ் 4 years old டிவைஸ். அதோட அப்டேட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் எதுவுமே கிடையாது. ஆனாலுமே என்னால் இப்போ லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு 16 யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் எனக்கு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை கூட எடுக்க முடியும். AOSP பேஸ்ட் ரூம் கூட இருக்குது. பிக்சல் OS கூட என்னோட டிவைஸுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னால் அப் டு டேட்டாக இருக்க முடியும். ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி பேட்சில் கூட அப் டு டேட்டாக இருக்க முடியும். செப்டம்பர்ல இருக்க ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்சை கூட என்னோட டிவைஸுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது Xiaomiக்கோ போக்கோவுக்கோ கிடையாது, இந்த கஸ்டம் ரூம் டெவலப்பர்ஸுக்கு தான். எந்த ஒரு காசுமே எதிர்பார்க்காம இந்த ஆண்ட்ராய்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்க அவங்க ஆண்ட்ராய்டோட அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை எடுத்து எனக்கு அதுக்கு மேலே அவங்களோட ஓஎஸை பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸுமே போகும், நம்ம பிராண்டுக்கெல்லாம் போகாது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல எல்லாமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். சில ஃபீச்சர்ஸ் மேனுஃபேக்சர்ஸுமே பிடிக்காம கூட இருக்கும். ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் என்ன, நம்ம இப்போ ஒரு பேமெண்ட் பேஜ்ல எல்லாம் நம்மளால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. சில சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல எல்லாமே ப்ரொஃபைல் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் கஸ்டம் ரூம் போட்டிங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எல்லாம் ஸ்கிப் பண்ணி போக முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கஸ்டம் ரூம்ஸில் இன்னுமே நிறைய பெனிஃபிட்டாக நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்குறதையுமே அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால இந்த ஓஎஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இருக்காது. சும்மா சூப்பராக வேற லெவலில் ஆப்டிமைஸ்மே பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், இன்னுமே லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை டூனிங் பண்ணி நம்மளால பெட்டர் பேட்டரி லைஃபுக்குமே மாற்ற முடியும். இல்லை எனக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்குமே மாற்ற முடியும். அதாவது கஸ்டம் கேனல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. நான் ரொம்ப இன்டெப்தா போனேன்னா உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாமே நம்ம கஸ்டம் ரூம் போட்டா நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது கஸ்டம் ரூம் போடுறதுனால ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த போர்ட் ரூம்னு சொல்லியிருந்தேன்ல, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு காலத்துல எல்லாருக்குமே ஆக்சிஜன் OS பிடிக்கும். OnePlus செல் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசனே அதுன்னு சொல்லலாம். ஒரு ஹாட் செல்லிங் பாயிண்ட் அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆக்சிஜன் OS. ரொம்ப லைட் வெயிட்டான UI, மாடர்ன் தேவைப்படுற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து நல்லா UI நல்லா ஃபாஸ்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சிருந்தாங்க. ஸோ அதே OS-ஐ நம்ம ஃபோன்ல போட்டா எப்படி இருக்கும்? நம்ம ஃபோன்ல அதே மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி போட்டா நம்ம என்ன வேணாம்னு சொல்லுவோம். ஸோ போர்ட் ரூம் போடுறதுனால அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கூட நம்ம ஃபோன்ல எடுக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாம பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸையும் கூட நம்ம ஃபோனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மோட்டோவோட MyUI போட்டிங்கன்னா அவங்க OSல இருக்க நிறைய கெட்சப் ஃபீச்சர்ஸ், சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், அப்புறமா மோட்டோவோட ஸ்பெசிஃபிக் ஆப் இருக்கு, நம்ம டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம ஃபோன்லையுமே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மேனுஃபேக்சர் கொடுக்குறதுல ஒரு 80% எல்லாமே சாஃப்ட்வேர் ஃபீச்சராக தான் இருக்கும். அதை தாண்டி சில ஃபீச்சர்ஸ் தான் ஹார்ட்வேர் ஃபீச்சராக இருக்கும். ஸோ இந்த ரூமை நாம பர்ஃபெக்டாக நம்ம போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா அந்த ஃபீச்சர்ஸை கூட நம்ம ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட் நம்ம போர்ட் ரூம் போடுறதுனால இருக்கு. என்ன விஷயம் பண்ணாலுமே நமக்கு நிறைய பெனிஃபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு டவுன் சைடுமே இருக்கும். ஸோ இதால என்ன டவுன் சைடு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் நீங்கள் கஸ்டம் ரூம் இல்லைன்னா கஸ்டம் போர்ட் ரூம் போட்டிங்கன்னா உங்கள் டிவைஸுக்கு வாரண்டியே கொடுக்க மாட்டாங்க. வாரண்டியை நீங்களே அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்புறமா இந்த கஸ்டம் ரூம் போடும்போது நம்ம சில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது சில ரூம்ஸ் எல்லாம் எல்லா ரூம்ஸுமே ரொம்ப ஸ்டேபிளாக நல்ல ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சில நியூ டெவலப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க புதுசாக அப்போ தான் ரூம்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் கஸ்டம் ரூம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்டே இருந்து நாம ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு ஓஎஸை இல்லைன்னா ஒரு கஸ்டம் ரூமை நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஆப்டிமைசேஷனில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நம்ம ஸ்டாக் ரூமில் கூட பக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டு கஸ்டம் ரூமில் கூட பக்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கஸ்டம் ரூமை போட்டாலே நம்மளோட பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குமே நிறைய மெத்தேடு அதே ஓஎஸுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே ஒரு டைம்ல எமர்ஜென்சியா எடுக்கும்போது சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் போகலாம், நம்ம மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நாம இப்போ ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா வர கூகுள் எல்லாமே இந்த கஸ்டம் ரூம்ஸுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அப்புறமா இன்னொரு டவுன் சைடுமே இருக்கு. நம்ம ஃபோன் கூட வர கேமரா ஆப், அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே நாம லாஸ் பண்ணிடுவோம். சில Xiaomi Poco MI டிவைசஸ் எல்லாமே ஸ்டாக் ரூம்ல இருக்க அதே கேமராவை போட முடியும். ஆனா எல்லா பிராண்டுக்குமே அதே மாதிரி நம்ம ஸ்டாக் ரூம்ல இருக்க அந்த கேமரா ஆப்பை போட முடியாது. ஸோ இதனாலேயே நாம சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம். சில டிவைசஸ் எல்லாம் போடலாம், OnePlus மோட்டோல எல்லாம் கூட போடலாம், ஆனாலுமே குவாலிட்டி அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக நாம குவாலிட்டியை மேட்ச் பண்றதுக்கு கூகுளோட Gcam தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணாலுமே நம்ம ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ணுவோம், நம்ம ஸ்டாக் ரூமோட கேமராவில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸுமே இருக்கு. ஓகே, இப்போ நாம அட்வான்டேஜும் பார்த்துட்டோம், டவுன் சைடுமே பார்த்துட்டோம். இப்போ இதை போடுறதுக்கு என்னோட ஃபோன்ல என்னென்ன ரெக்யர்மெண்ட் வேணும், என்னோட ஃபோன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்குன்னு சில ரெக்யர்மெண்ட்ஸுமே இருக்கு. முதல் விஷயமா உங்க ஃபோனுக்கு ஒன்று நல்ல கம்யூனிட்டி இருக்கணும். அதாவது உங்க ஃபோன் ஒரு நல்ல ஃபேமஸான ஃபோனா இருக்கணும், பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபோன் அந்த மாதிரி எல்லாமே. கம்யூனிட்டியிலுமே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தாதான் நிறைய டெவலப்பர்ஸ் வருவாங்க, உங்க ஃபோனுக்குன்னு ரூம்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணுவாங்க, உங்க ஃபோனுக்குன்னு கஸ்டம் ரூம் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க.
ஸோ அதை தாண்டியுமே சில ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். இந்த ரெக்யர்மெண்ட் இருந்தால் தான் உங்க போனுக்கு ஓஎஸ்ஏ ரெடி பண்ண முடியும். அதில் முதல் விஷயமா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா பூட் லோடர் அன்லாக்கிங். நமக்கு ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வரும்போது பூட் லோடரை லாக் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதை சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்றது, உங்க வீடோட ஒரு வாசல் இல்லைன்னா உங்க வீடு காம்பவுண்டோட ஒரு கேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கேட்டை எப்பவுமே அவங்க மூடி தான் வச்சிருப்பாங்க. அந்த கேட்டுக்குள்ள வரணும்னா பெர்மிஷன் வேணும். ஸோ அந்த மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள அவங்களோட ஓஎஸோட அப்டேட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்களோட செக்யூரிட்டி அப்டேட் அதை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வேற யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பெர்மிஷனே கிடையாது. ஸோ அப்படி நாம இந்த பூட் லோடரை அன்லாக் பண்றோம், அதாவது நம்ம வீட்டுக்கான வாசல் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கான கேட்டை ஓப்பன் பண்றோம்னா அதுதான் பூட் லோடர் அன்லாக்கிங். ஸோ அப்படி நாம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளால கஸ்டம் ரூம்ஸ் அது எல்லாமே நம்ம ஓஎஸ்க்குமே புஷ் பண்ண முடியும். எந்த ரூமா இருந்தாலும் நம்ம போனுக்கு ரெடி பண்ணிட்டோம்னா அது அப்செட் பண்ணிக்கும். ஸோ சில பிராண்ட் எல்லாமே இதையுமே சப்போர்ட் பண்றாங்க. நீங்க பூட் லோடர் அன்லாக் பண்ணாலுமே நாங்க வாரண்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில டிவைஸ்ல எல்லாம் அப்படி கொடுக்கறது இல்லை. அதை தாண்டியுமே சில டிவைஸ்ல எல்லாம் என்ன சொல்றது, அன்அபிஷியலா கூட உங்களுக்கு பூட் லோடர் அன்லாக்கிங்கே கிடையாதுடா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல அப்படி இருக்கிறது யாருன்னா விவோ தான். விவோ ஐக்யூ அவங்க பூட் லோடர் அன்லாக்கிங்கே கொடுக்கறது இல்லை. ஸோ விவோ ஐக்யூ போன் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் ரூமே கிடையாது. ஏன்னா பூட் லோடர் அன்லாக்கிங் அவங்க பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை, அலோவ் பண்றதுமே கிடையாது. சில ஓப்போ டிவைசஸ் சில ஸ்பெசிபிக் டிவைஸ்ல எல்லாம் கூட அப்படி பூட் லோடர் அன்லாக்கிங் கொடுக்கறது இல்லை. அதே மேனுஃபேக்சரர் சில டிவைஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் அந்த மாதிரி டிவைஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் பிரீமியமான டிவைஸ்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்புறமா நமக்கு தேவைப்படுறது கஸ்டம் ரிகவரி. இந்த ரிகவரி என்னன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல ஏதாவது ஆச்சுன்னா வால்யூம் பட்டன் பவர் பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி போய் ஒரு மெனுல போய் ஃபார்மேட் பண்ணுவீங்கல்ல, அதுதான் ஒரு ரெக்கவரி. ஸோ ஃபோன் கூடவே ஒரு ரெக்கவரி வரும். ஸோ அந்த ரெக்கவரி என்ன பண்ணுவோம்னா நம்ம அஃபிஷியலா இருக்கிற ஓஎஸ் அஃபிஷியல் அப்டேட்டை மட்டும்தான் அப்செட் பண்ணுமே தவிர, நான் சொன்ன மாதிரி நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது சும்மா மற்ற ஓஎஸ் எல்லாம் அதுல போட முடியாது. அதுக்கு நமக்கு இன்னொரு ரெக்கவரி வேணும், கஸ்டம் ரெக்கவரி. ஏன்னா அதுல போய் தான் நம்ம ஓஎஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப பேர் போனது தான் டிடபிள்யூஆர்பி, அப்புறமா ஆரஞ்சு ஃபோக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க கஸ்டம் ரெக்கவரி. இதுவுமே நம்ம டிவைசஸுக்கு அவைலபிளா இருக்கணும். ஸோ பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு இந்த கஸ்டம் ரெக்கவரியை போட்டால் மட்டும்தான் ஓஎஸ் உள்ளாடி வரும். ஸோ கேட்டை திறந்தா மட்டும் போடாது, கேட்டுக்கு உள்ள வர்றதுக்குமே நமக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். அந்த பெர்மிஷன் மாதிரி தான் ஒரு ரெக்கவரி இருக்கும். ஸோ இப்போ நாம பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டோம், கேட்டை ஓப்பன் பண்ணிட்டோம், கேட்டுக்குள்ள வர்றதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டோம், கஸ்டம் ரெக்கவரி போட்டோம். ஸோ இதுக்கு மேல நமக்கு என்ன தேவைப்படும்னா ஓஎஸ் தான். ஸோ கஸ்டம் ஓஎஸ் நம்ம டிவைஸுக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க xda.com இதுல போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போனுக்கு இங்க கஸ்டம் ரிகவரி கஸ்டம் ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். ஸோ இதை தவிர்த்து இப்ப டெலிகிராம் குரூப்ல கூட கிரியேட் பண்றாங்க நம்ம டிவைசஸுக்குன்னு சப்போர்ட் கஸ்டம் ரூம் அப்டேட் எல்லாமே. ஆனா ரொம்ப காலத்துல இருந்து நம்ம மைக்ரோமேக்ஸ் கேலக்ஸி ஒய் காலத்துல இருந்தே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது நம்ம xda.com தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த 99% டெவலப்பர்ஸ் எல்லாமே xda.comல தான் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ உங்க கம்யூனிட்டிக்குமே ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு, நல்ல ஆக்டிவா இருக்காங்க, உங்க மேனுஃபேக்சருமே பூட் லோடர் அன்லாக்கிங் பெர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் xda.comல உங்க போனுக்குமே ஒரு கஸ்டம் ரூம் அவைலபிளா இருக்கும். ஸோ இன் கேஸ் நான் ட்ரை பண்ணி ஓஎஸ் போட்டேன், என்னோட போன்ல பிரச்சனை ஆயிடுச்சு, என்னோட போன் ஓப்போ லோகோல ஸ்டக் ஆயிடுச்சு, என்னோட போன் எம்ஐ லோகோல ஸ்டக் ஆயிடுச்சு, என்னோட போன் OnePlus லோகோல ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது? அந்த ஸ்டெப்பையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் ஸ்டாக் ரூம் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன்ல வர ஸ்டாக் ரூம் நாம மறுபடியுமே போடணும். ஸோ அதுக்காக மேனுஃபேக்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சர்ஸ் அவங்களே ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எம்ஐ எடுத்துட்டீங்கன்னா எம்ஐ ஃபிளாஷ் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எம்ஐ ஃபிளாஷ் டூல்ல நம்ம போனை கனெக்ட் பண்ணி நாம நம்மளோட ஸ்டாக் ரூமை ஃபிளாஷ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் மீடியாடெக் ப்ராசஸ்க்கு எல்லாமே எஸ்பி டூல் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரியல்மிக்கு கூட அவங்களே ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி ரியல்மி கம்யூனிட்டியில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியில ஸ்டாக் ரூம் ஃபிளாஷ் பண்றது அப்படிங்கிறது கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஓஎஸ்ஐ போடுறது, இந்த ஸ்டெப்ஸை பத்தி கத்துக்கிறது, இதுக்கெல்லாம் முன்னாடி நாம முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ஸ்டாக் ரூமை எப்படி ஃபிளாஷ் பண்றதுன்னு தான். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம ஸ்டாக் ரூமை மறுபடியும் நம்மளே போட முடியும். இல்லைன்னா நீங்க சர்வீஸ் சென்டருக்கு தான் உங்க போனை எடுத்துட்டு ஓட வேண்டியிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கஸ்டம் ரூம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இங்க முதல்ல கத்துக்க வேண்டியது உங்க ஸ்டாக் ரூமை எப்படி ஃபிளாஷ் பண்றது அப்படின்னு தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சர்ஸ் அதுக்கான கைடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க கூகுள் பண்ணா கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இது ஒரு பேசிக் தான். இதை பார்த்துட்டு நீங்க போய் ஓஎஸ் எல்லாம் போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிவைஸுக்குமே தனித்தனியா ஒவ்வொரு மெத்தேடெல்லாம் இருக்கும், நிறைய மெத்தேட்ஸ் இருக்கு. அதனால இந்த எல்லா டிவைஸுக்கும் தனித்தனியா என்னால வீடியோ மேக் பண்ண முடியாது. ஏன்னா இப்பவே வீடியோ ரொம்ப லென்தா போயிருக்கும்.
ஸோ உங்களோட ஓன் டிவைஸுக்கு நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். நான் இங்கே பேசிக்ஸ் அப்புறமா ஸ்டெப்ஸை கொடுத்து சொல்லியிருக்கேன். என்னென்ன ஓஎஸ் இருக்கு, என்னென்ன டைப்ல இருக்கு, அந்த ஓஎஸை போடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், அதில் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன டவுன் சைடு இருக்கு, எல்லாமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதுலேருந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணி கண்டிப்பாக உங்களால் ஒரு கஸ்டம் ரூம் உங்கள் டிவைஸுக்கு அவைலபிளாக இருந்தால் போட முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஃபேல் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு ஆள் இல்லைன்னா பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களோட பிரைமரி டிவைஸில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. செகண்டரி டிவைஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த டாபிக் இல்லைனா பிசி பில்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் டெய்லி நைட் லைவ் ஸ்ட்ரீம் வரேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி என் கூட பேசலாம். நானுமே உங்கள் கூட பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், என்னோட நாலேஜ் எல்லாமே உங்ககிட்டயுமே நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி எனக்கு தெரியாத விஷயம் இருந்தால் கூட நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அப்படி எங்கிட்ட பேசணும்னா டெய்லி நைட் என்னோட லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.